வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். இன்னைக்கு என்னோட மேல வந்துட்டு 11 இயர்ஸ் குழந்தை இல்லாம அவங்க அம்மா வந்து ஆக்சுவலி பாம்பேல இருந்து மும்பைல இருந்து வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து எவ்வளவு நாள் நம்ம கன்சீவ் ஆனீங்க? நான் 3 months கிட் கொடுத்தீங்க கன்சீவ் ஆகிறதுக்கு. 2 months கிட் சாப்பிட்டோன்னே அந்த மெடிசன் சாப்பிட்டோன்னே 2 month எண்ட்லயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். லாஸ்ட் 1 month மெடிசன் பாக்கி இருக்கு. நீங்க சொன்னீங்க நெக்ஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனதுல இருந்து 4th monthல இருந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நீங்க தான் எனக்கு மெடிசன் கொடுத்தீங்க குழந்தைக்கு. அப்புறம் 5th month சடன்லி என்டி ஸ்கேன் எடுக்கும்போது there is a issue arise. அவனுக்கு நேசல் போன் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு. மூக்கு இல்ல, நேசல் டவுன் சிண்ட்ரோம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க டெர்மினேட் பண்றணும், இல்லாட்டி என்எஸ்டி இந்த இது என்ஐபிடி டெஸ்ட் எடுக்கணும், இல்லாட்டி அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் டெஸ்ட் எடுத்து டிக்ளேர் பண்ணாதான் நாங்க கண்டினியூ பண்ணலாமா டெர்மினேட் பண்ணலாமான்னு சொல்லுவோம் நாங்க அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க டேம் ஷூரா சொன்னீங்க நீங்க டெர்மினேட்டே பண்ணாதீங்க, இதுக்கு நான் மெடிசன் நேசல் போன் டெவலப்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். குரோமோசோமே என்னால மாத்த முடியாது, ஆனா ஹோமியோ மெடிசன் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆன யாருக்கும் குரோமோசோம் அப்னார்மாலிட்டி வர வாய்ப்பே இல்லைன்னு நான் சேலஞ்ச் பண்ணேன். ஏன்னா ஹோமியோபதி மெடிசன் வந்து அதோட சேர்த்து நான் கருவேப்பிலையே சாப்பிட சொல்லுவேன். கருவேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிள்ளைய சரியா நல்லா சரி பண்றது பிஃபோர் பிரெக்னன்சியே சாப்பிட சொல்லிடுவேன். சோ அந்த டவுன் சிண்ட்ரோம் என்னோட 18 வருஷத்துல என்னோட குழந்தைங்களுக்கு வந்ததே இல்லை. அதனால நீங்க கவலையப்படாதீங்க, நம்பிக்கையா சாப்பிடுங்கன்னா. அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணணும் நாங்க டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. பண்ணவே வேணாம். 11 வருஷம் கழிச்சு ப்ரீஷியஸா அவங்க அம்மா என்னன்னா, என்ன குழந்தையா இருந்தாலும் நான் இது பண்ண மாட்டேன், எனக்கு முதல்ல அம்மா ஆக்கின குழந்தை பாருங்க. ஃபேன் என்கிட்ட எத்தனையோ பேர் இந்த 18 வருஷத்துல குழந்தை பிறந்து குழந்தைய தூக்கிட்டு இருந்திருக்காங்க. பிள்ளைக்கு முருகன் வந்து வாசல்ல இருந்து அவங்க கனவுல அவங்களை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா. கடைசியில முருகனே வந்து குழந்தையா பிறந்து முருகனோட ஒரு பேர் தான் குழந்தைக்கு வச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி கந்தர் எவ்வளவு வெள்ளம் வந்து பயங்கர சேர்த்துருந்தாங்க. 3 மாசம் தான் ஆகுது, ஆனா வந்துட்டு ஒரே சின்னங்கள் முருங்கல் இருந்தான். நான் வந்துட்டு இந்த கந்தசேஷி கசம் பாருனா அமைதியாயிருவானா அப்படின்னு சொல்லி சஷ்டியே நோக்கதான் சொல்லி 2 தடவை தட்டின தூங்கிட்டான். அது என்கிட்ட வந்தோடனே எல்லாரும் ஒய்யாரமா தூங்குவாங்க. ஆஷா மாத்தூள்னா வந்து அது சொகுசா இருக்கும் போல. அப்படியே பயங்கரமா தூங்கிட்டான். ஆனா ஃபேன் பிடிச்சிருக்கீங்க, ஏன்னா அவனுக்கு வேர்த்தரக்கூடாது. இந்த நடிகைகள் தான் இந்த மாதிரி வச்சுட்டு மேக்கப் கலந்துக்கூடாதுன்னு வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி தானே. என்னோட நான் இவ்வளவு நேரம் தாளாட்டு பாடி காலை ஓப்பி பார்க்காம இவருக்கு கொஞ்சி அவங்க அம்மா எல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அநேகமா பாட்டு போட்டு போடுவாங்க நினைச்சாங்க. என்ன பண்ணுவீங்க? எஸ் மேம், அவ்வளவு பேக்ரவுண்ட் சாங் போட்டு போடுவாங்களாம். அது இது போட்டு அவ்வளவு கொஞ்சம் எடுத்தது. அவர் வந்து ஆக்சுவலி அவங்க அதுக்கப்புறம் சொல்லி என்கிட்ட நிறைய பேஷண்ட் அனுப்பிச்சிருக்காங்க போல. யாரோ ஒருத்தவங்க அனுப்பி அவங்க ஃப்ரெண்டு, அவங்க என்னோட ஃப்ரெண்டுக்கும் என்னோட ஓல்டு பாய்ஸ் பெரியவங்க. அவங்க ரைட் நவ அவங்க 37 இயர்ஸ் ஓல்டு. அவங்க 37 இயர்ஸ் ஓல்டு. நான் 36ல எனக்கு குழந்தை பிறந்தது. 35ல கன்சீவ் ஆகி 36 இயர்ஸ்ல குழந்தை பிறந்தது. எனக்கு இத்தனைக்கு ஏஎம்ஹெச் கவுண்ட் கம்மியா இருந்து நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க. ஏஎம்ஹெச் கவுண்ட் 0.37 சம்திங் இருந்தது, 0.37 சம்திங் இருந்தது. இதுல இங்கிலீஷ் டாக்டர்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஆனா நீங்க சொன்னீங்க அதெல்லாம் இல்ல பண்ண முடியும், நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி நீங்க போ சொன்னாங்க. நானா போல 2 IVF எனக்கு ஃபெயிலியர் வேற, 2 IVF ஃபெயிலியர். அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட வந்தேன். 3rd IVF நான் பண்றதா இல்ல, நேச்சுரலா தான். எல்லாரும் IVF பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கோப் இல்ல நினைக்கிறாங்க. 2 IVF பண்ணி ஃபெயிலியர் ஆகி 0.37 AMH இருந்து எக் டோனர் பண்ண சொன்ன பேஷண்ட்ட நேச்சர் ஆல்சோ ஹஸ்பண்ட் இஸ் a cancer survivor. அதையும் நாங்க போராடி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நான் கன்சீவ் சர்வைவர்ன்றது கடவுள் மறு ஜென்மம் மட்டும் கொடுக்கல, தன்னோட அடையாளத்தை இந்த உலகத்துல பதிக்க தன்னோட வாரிசையும் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி அவர் கேன்சர் சர்வைவர்ன்றது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் தான். ஆனா அது மீறி தனக்கான அடையாளத்தை இந்த உலகத்துல விடாம போகும்போன்ற வருத்தம் இருக்கும்ல, அதை தாண்டி நான் பேசி ஆன் பண்ணிருக்கேன். நான் பேசி ஆன் பண்ணிருங்க, நான் டிஸ்டர்ப் ஆகுது. அதாவது ஏசி ஃபேனு எல்லாமே போடணும், அப்பதான் அவரு கம்ஃபர்டபுளா இருக்காரு. சோ 2 IVF ஃபெயிலியர் ஆகி AMH கம்மியா இருந்து ஹஸ்பண்ட் வந்து கேன்சர் சர்வை வந்து கீமோ ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஹோமியோ மெடிசன் அப்ப கவுண்ட் கம்மியா இருந்து ரேடியேஷன் எஃபெக்ட் குறைக்க நீங்க மெடிசன் கொடுத்தீங்க, அவருக்கு கொடுத்தீங்க. அவருக்கு ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரேடியேஷன் எஃபெக்ட் கம்மியானதான் அது இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி அதை கம்மி பண்றதுக்கும் நீங்க மெடிசன் கொடுத்துருந்தீங்க எங்க 2 பேருக்கும் கொடுக்கும்போது. அப்ப நல்லா அவருக்கும் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் இவரும் பிறந்து அப்புறம் அந்த அபார்ட் பண்ண சொன்னாங்க. முடிச்சுட்டாங்க, நாங்க சீக்கிரம் முடிக்கணும் அபார்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் அபார்ட் பண்ணாங்க. 11 வருஷம் வந்து இவங்களை நான் பாராட்டுறேன். ஒரு
ஒய்ஃபா பாராட்டுங்க. என்னன்னா மேரேஜ் ஆன உடனே ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு டக்குன்னு விட்டு கலந்து ஓடி போயிடுவாங்க. நிறைய பெண்களுக்கு அந்த பொறுமை சகிப்புத்தன்மையே இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா உடனே விட்டுட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு ரீமேரேஜ் பண்ணி டைவர்ஸ் பண்ணி ரீமேரேஜ் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு 100 காரணம் ஒரு விளக்கம் ரீசன் சொல்றாங்க. இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு போட்டு முடிச்சு இவரோட கடவுள் இவரையும் சரி பண்ணி வாழ வச்சு இவரையும் குணம் பண்ணி இவருக்கு ஒரு குழந்தைய பெற்று அவர் அடையாளத்தை உருவாக்கி உங்களுக்கு இந்த ஜென்மல பல ஜென்மம் நன்றி கடன் பண்ணிருக்காரு. இந்த நன்றி அவர் செலுத்திக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் அத காரணம் 100 காரணம் சொல்றாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளை விட்டுட்டு போவாங்களா, நம்ம போக மாட்டாங்க. ஆனா லேடிஸ் எல்லாம் பொறுமை சகிப்புத்தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவ்வளோ விட்டுட்டு போறதுக்கு 1000 காரணம் சொல்ற பெண்கள் நடுவுல இன்னைக்கும் ஒரு சீதையை போல கண்ணகியை போல தன்னோட கணவரை சரி பண்ணி வாழ வச்சு அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இப்பயும் அவரை இப்ப 3 months தான் அதை உடனே வச்சு அதை பார்க்க போறாங்க. அதனால என்ன வந்து பார்த்துட்டு அப்படியே போலான்னு நினைச்சு பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால என்ன பார்க்க வந்துட்டாங்க. 90 daysல எதுக்கு வரீங்க, குழந்தைய கொஞ்சம் மெதுவா கூட தூக்கிட்டு வந்திருக்கலாமே 3 நாள்ல. அப்புறம் குழந்தைய பாக்குறதுக்காண்டி அவங்க அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போகணும். சோ இவங்க ஒரு மதரா ஒரு ஒய்ஃபா நிச்சயமா இவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்குங்க. உங்களுக்கு சொர்க்கத்துல. ஏன்னா இது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு சின்ன காரணம் ஒண்ணு இல்ல, ஒரு 2 வருஷம் குழந்தை இல்ல, ஹஸ்பண்ட் கவுண்ட் கம்மியா இருந்தா அவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கேட்பாங்க. கேட்டது எழுதி கேட்பாங்க, என்னமா இது கவுண்ட் கூட்டிடலாமா, நீ வந்துட்டு தெரியாத கடவுளுக்கு தெரிஞ்ச பேய் ரொம்ப நம்பினோம். வெள்ளுக்கடை மாரியம்மன்ல இவங்க தாத்தா வந்து மடப்பள்ளியில பிரசாதம் 40 வருஷமா பிரசாதம் பண்றாரு அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணிட்டு 40 வருஷமா அவங்க மடப்பள்ளியில வந்து அம்பாளுக்கு பிரசாதம் பண்ணாரு. அம்பாள் வெளியில தூங்கிட்டு இருந்திருக்காரு, உள்ள போயிருக்காரு தேவதையத்துக்கு. அம்பாள் முடிச்சு உள்ள மஞ்சள் படம் வெட்டிட்டு போயிருக்கா. அவர் வந்து அம்பாள் வந்து கேட்டிருக்கா, என்ன ரமணி என்ன பசிக்கிறது பிரசாதம் போடலையான்னு. கண்ணை முடிச்சு யாருக்கு உள்ள போறதுன்னு வெட்டியிருக்காரு. பார்த்தா அம்பாள் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா மகமாய். அவர்கிட்ட கொண்டு போய் தத்து கொடுக்க போறோம். அடுத்தது உங்களுக்கு முடிச்சிட்டு நாகப்பட்டினம் போறோம். ஏற்ற கொடுத்துட்டு நாகப்பட்டினம் போறாங்க. அம்பாளுக்கு தத்து கொடுக்க போறாங்க. அம்பாளே இந்த குழந்தை நிச்சயமா இந்த உலகம் போற்றும்படியாகவும் இந்த உலகத்துக்கு பயன்படும்படியாகவும் மனித குலத்துக்கு பெரிய ஒரு தீர்வு கொடுப்பாங்க. எது பண்ணாலும் இவன் அதுல வந்துட்டு சொசைட்டி பீப்புள் கண்டி சர்வ் பண்ற ஒரு குழந்தையாதான் நிச்சயமா வருவான். அந்த முருகனோட அம்சமா வந்து பிறந்திருக்கான். நீங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப நம்பி எப்படி மேம் உங்களுக்கு கேன்சர் இருந்த ஹஸ்பண்டுக்கு அது ட்ரீட்மெண்ட் கொடுத்து கீமோ ரேடியோ கொடுத்து அதுல இருந்து அவரை மீட்டு கொண்டு வந்து திருப்பி வந்து 11 years கழிச்சு நம்பிக்கை விடாம என்கிட்ட வந்து உங்களோட 36வது வயசு மேம் உங்கள்கிட்ட மெடிசன் வாங்கிட்டு நிறைய பேர் சாப்பிடாம வேஸ்ட் பண்றாங்க. அதையும் நான் இங்க சொல்றேன் மேம். ஆனா நான் உங்க மெடிசனை சாப்பிடணும்னு என் ஜாப் ரிசைன் பண்ணிருக்கேன். நான் ப்ரொஃபஸரா இருந்து டீச்சரா இருந்தவன். நான் மெடிசன் சாப்பிடணும் எனக்கு குழந்தை பெத்துக்கணும்ட்டு நான் ரிசைன் பண்ணிட்டு 3 months உங்க மெடிசனை சாப்பிட்டு இருக்கேன். நானு கரெக்டா டைம் தப்பாம சாப்பிட்டனாலதான் எனக்கு இது கிடைச்சிருக்கு. அதுவும் இருக்குல்ல, நம்ம மெடிசனை கரெக்டான டயத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்ல. சோ இவங்க வந்துட்டு அந்த மருந்து சின்சியரா சாப்பிட்டா கன்சீவ் ஆயிடலாம்ன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான். ஆனா நீங்க அழைச்ச உங்க ஃப்ரெண்டு கன்சீவ் ஆயிட்டாங்களா? ஃப்ரெண்டும் கன்சீவா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு 7 months ஆயிடுச்சு. ஸ்டில் உங்கள்ட்ட தான் மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு போறாங்க மந்த்லி. அவர் வரும்போது எனக்கு கால் பண்ணி எனக்கும் கொரியர்ல மெடிசன் வாங்கி அனுப்புறாரு. அவர் நல்ல ஃப்ரெண்ட்ல. ஆமா, நீங்க அவங்களுக்கு வழி காமிச்சீங்க. கண்டிப்பா அவதான் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்க ரெஃபரன்ஸ் காமிச்சது. ஃபர்ஸ்ட் பேபி அவளுக்கு இறந்து போச்சு. செகண்ட் டைம் அவ கன்சீவா இருக்கா அவங்க மெடிசனால. அவளுக்கு ஃபர்ஸ்ட் பேபி 9th monthல இறந்துருச்சு. வயிற்றுக்குள்ளே இறந்துருச்சு அவளுக்கு. இப்ப செகண்ட் அதனாலதான் உங்கள்ட்ட மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆயிருக்காங்க? அவளுக்கும் கல்யாணம் ஆகி 6 years கழிச்சு தான் கன்சீவ் ஆனா. 11 years வந்து இனிமே உங்களுக்கு எங்க குழந்தை பிறக்க போது ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, பாத்துருப்பாங்க. அதெல்லாம் மீறி நீங்க ஒரு வாரியர், உங்க ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது. அதெல்லாம் மீறி அவன் லட்டு மாதிரி வந்திருக்கானா பிகாஸ் ஆஃப் யூ. While born he was nearly 3.5 kg. அது முடிய பாருங்களேன். சோ கியூட்டா அவன் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கானா அதுல பெரிய கை உங்களோடது. நிச்சயமா கடவுளுக்கு நன்றி. அண்ட் நீங்க எப்பயுமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உங்களோட கனவுகள் எல்லாம் நிஜமாகணும். என் பெரிய ஆளாகும் நான் பிளஸ் பண்ணி கடவுளுக்கு நாளைக்கு நீங்க கத்து கொடுக்க போறீங்க அம்மன்ட்ட. ஆமா, நெக்ஸ்ட் வீக் போறோம். நெக்ஸ்ட் வீக் ஆமா போய் நல்லபடியா கொடுத்து இப்படி ஃபேன் இங்க ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க. இங்க ஸ்டாண்ட் வச்சு ஃபேன் இங்க ஓடிட்டு இருக்கு, ஏசி ஓடிட்டு இருக்கு. நான் இங்க தட்டிட்டு இருக்கேன். அப்பதான் தூங்குறான். ஆயிருந்தாலும் என் பிள்ளை நான் விட்டு கொடுக்க முடியாது. பட் ரொம்ப சொகுசு ராஜாவா இருக்காங்க. ரொம்ப சொகுசு அப்படி மேனா மினிக்கி சொல்லணும் அப்படி இருக்கா. நான்
இந்த மாதிரி குழந்தைங்க நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்க வந்தாலே மேம் என்ன உங்க பிள்ளை ஓவரா பண்ணலாம் அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, என் பிள்ளை எந்த குறையும் சொல்லக்கூடாது, அவ என்ன பண்ணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஐஷு பத்தி எதாவது சொன்னேன்னா பாப்பா வந்து விட்டே கொடுக்க மாட்டேன், என்ன நீங்க சொன்னீங்கனாலும் அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்றா. அப்புறம் அவளுக்கு குளிப்பாட்டும் போது நைஸா அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இது அன்னைக்கு ஒட்டி கேட்டுட்டு இருக்கேன், ஐஷு இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும், அவளுக்கு எல்லா லைஃப் லெசன்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும், பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும் எல்லாம் பாப்பா டீச் பண்ணுது. என்கிட்ட அவ செகண்ட் மதர். சரி நம்ம எனக்கும் தங்கச்சி இருந்தா என் பிள்ளைக்கு என்ன சொல்லி தருமோ அதெல்லாம் அவ சொல்லி கொடுத்துருவோம். அந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு பெரியம்மாவா நான் வந்து ஒரு தடவை நசுக்கிக்குவா, எந்த குழந்தைங்க நசுக்கி நசுக்கி கொஞ்சம் நசுக்கி நசுக்கி கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு ஆசையா இருக்கும். லவ் யூ ஆல். நன்றி. நீங்களும் குழந்தைய பிளஸ் பண்ணுங்க, அண்ட் அவங்க தீர்க்க சுமங்கல பிளஸ் பண்ணுங்க. வாழ்க்கை வளர்ந்து. லவ் யூ ஆல். நன்றி.